ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th தமிழுக்கு ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒரு மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டுடைய அஃபிஷியலானது 2024-25 அகாடமிக் இயர்க்கானது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த சிஓ ஆஃபீஸ்லேருந்து சில குரூப் வச்சு நமக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். வித் ஆன்சர் கீயோடு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதான் முக்கியமானது, சரியா? ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த அதாவது ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு ஒரு அபோவ் 60 எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த மெட்டீரியலில் உள்ள இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது, ஓகேவா? இப்போ இந்த இயல் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மதிப்பெண் வினாக்கள் இதுக்கு ஆன்சரோட கொடுத்துருக்காங்க பாருங்க. கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை கூறுக. படா மீத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுக. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை? இந்த இதில் கொடுத்துருக்கூடிய இந்த ஆன்சர் அப்படியே நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து அதே இயல் 1ல் சிறுவினா 4 மதிப்பெண் வினாக்கள். சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. அப்புறம் ஏங்கொலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. தன்னேர் இல்லாத தமிழ் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. அவ்வளவுதான். அடுத்து இயல் 2ல் ஒரு மதிப்பெண் வினாக்கள். அப்புறம் 2 மதிப்பெண் வினாக்கள். ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக்குக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. நெடுநல் வாடை விளக்கம் தருக. அப்புறம் சிறுவினா 4 மதிப்பெண் வினாக்கள். நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடியின் தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனை என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாக அமைவதை பற்றி எழுதுக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? மழை வெள்ள பாதிப்பில் இருந்து தற்காத்து கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை? பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. சரியா? அடுத்து இயல் 3 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பல உள் தெரிய. ஸோ விடை குறிப்பு பக்கத்துல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து அது திருக்குறளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்து திருக்குறளினுடைய இயல் 2 2 மதிப்பெண் வினாக்கள். புக்கில் தன்மனை குறிப்பு வரைக. மணந்தகம் சிறு குறிப்பு வரைக. நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? திருக்குறள் பகுதியில் முயல்வாரும் எல்லாம் தலை என்று வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஞாலத்தின் பெரியது எது? மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? சினத்தை ஏன் காக்க வேண்டும்? செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை? அடுத்து இயல் 3 சிறுவினாக்கள் 4 மதிப்பெண் வினாக்கள். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வினை விளக்கி எழுதுக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை? இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. அடுத்து இயல் 4
1 மதிப்பெண் வினாக்கள். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள். இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது? வசனம் கவிதை வேறுபாடு தருக. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? மையாடல் விழா விளக்குக. எழுத்தாணியின் வகைகள் யாவை? 4 மதிப்பெண் வினாக்கள். 3ஆன காலம் போல் ஒன்று எவை? ஏன்? நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்? மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. அவ்வளவுதான். அடுத்து இயல் 5. இயல் 5ல 1 மதிப்பெண் வினாக்கள். இரண்டு மதிப்பெண் வினாக்கள். கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பார்த்தவர் தொடலில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமுங்கு கந்தவேலை தொடருக்கு பதவுரை எழுதுக. அடுத்து இயல் 5 4 மதிப்பெண் வினாக்கள். சென்னையில் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார்? பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? நெல்லின் நேரே வெண்கல் உப்பு இத்தொடரின் வழி பண்டமாற்று வணிகத்தை விளக்குக. அதுக்கப்புறம் இயல் 6. இயல் 6னுடைய 1 மதிப்பெண் வினாக்கள். பல உள்தெரிக. இரண்டு மதிப்பெண் வினாக்கள். எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் கவிதைக்கு பொருத்தமான பழமொழி ஒன்றை எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு எழுதுக. அதுக்கப்புறம் திருக்குறள்ல மனதை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன்? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார்? மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது? அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்ய தகாதன யாவை? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? அஞ்சத் தகுந்தன அஞ்சத் தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? வறுமையும் சிறுவையும் தருவது எது? உலகத்தில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? கீழ்நீர் குளித்தானை தீத்துரியிற்று பொருள் கூறுக. உறவு கண்டு எல்லாமை வேண்டும் உரல் பெருந்தோருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து இக்குரட்பாவின் ஓமையை பொருளுடன் பொருத்துக. அடுத்து சிறுவினா. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்து. ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலையை கற்பனையாக படைக்க. திரைப்படத்தில் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்பு படுத்தி சொற்பொழிவு அடைக்கும் முயற்சியே என்பதை நகுலன் கவிதையை கொண்டு நிறுவுக. அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிர் கருதுவன யாவை? மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. சிற்றினம் சேராமையும் நளினத்தின் துணையுமாக வள்ளுவர் உரைப்பன பற்றி நீவிர் அறிவனவற்றை எழுதுக. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார்? சூதும் கள்ளும் கேடுதலும் திருக்குறள் வழி விவரிக்க. அடுத்து இயல் 7. 2 மதிப்பெண் வினாக்கள். பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன யாவை? செவி அறி உருவு துறை விளக்குக. சிறுவினா. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுகிறார்? எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சியொன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகம் கெடுமே ஊமையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. அதுக்கப்புறம் இயல் 8. இயல் 8ல 2 மதிப்பெண் வினாக்கள். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? எச்சிய கிருட்டினனாரின் பிற நூல்கள் யாவை? விரிபொருள் தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றை உயிர் பணியாக கொண்டோன் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? சிறுவினால மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்துக. ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழையென ஓர்மின் இடம் சுட்டி பொருள் விளக்குக. கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்பினவற்றை எழுதுக. அதுக்கப்புறம் இலக்கணத்தினுடைய 2 மதிப்பெண் வினாக்கள் அதுக்கான ஆன்சரோடு இருக்குது. சரியா?
அதுக்கப்புறம் திணை துறை, அதை எப்படி நம்ம எழுதணும், எப்படி மார்க் கொடுப்பாங்க, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக, அணிகள், ஒவ்வொரு அணிக்கும் எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இலக்கிய நயம் பாராட்டுதல் எப்படி எழுதணும், இதெல்லாம் புக்கில் உள்ளதுதான். சரியா? அப்புறம் மொழி பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகள், அந்த 7x2 14 மார்க்கு கேட்பாங்க இல்லையா, அது அந்த பகுதியில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு எல்லையும் இருக்கக்கூடியது விடையோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, தமிழாக்கம், அதுக்கப்புறம் இது கலை சொல்லாக்கம், மனப்பாட பாடல். சரியா? ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இதில். இதை அப்படியே நம்ம டவுன்லோட் லிங்க்கில் தரேன், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.